शुभे चंद्रभागा तंटे पुंडरीकाक्षमे योगपीठे पूरे पंडराके पूरे पंडराके प्रतिष्ठाप्य भक्तैः सदा पूज्यमानं भजे पाण्डुरङ्गं भजे पाण्डुरङ्गं भजे पाण्डुरङ्गं भजे पाण्डुरङ्गं माझे माहेर पंढरी आये बेवरे जाती माझे माहेर पंढरी आये बेवरे जाती बापानी आई बापानी आई बापानी आई विठ्ठल रघुमाई माझी विठ्ठल रघुमाई माझी विठ्ठल रघुमाई
பகவானுடைய கிருப்பையாலையும் அயோத்தியாபதி ராஜா ராமச்சந்திர மூர்த்தியோடைய கிருப்பையாலையும் ஸ்ரீ அண்ணாவுடைய கிருப்பையாலையும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விசாகாமணியோட கிருப்பையாலையும் இன்றைய தினம் பாண்டுரங்க லீலை அப்படின்ற தலைப்பில் எடுத்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நம்மளால காஸ்ட்லியான பொருள்லாம் கூட வாங்கிட முடியாது இல்லையா? ஒரு பட்டன் அழுத்தினா நம்ம பார்த்துக்கே ஸ்ட்ரெயிட்டாக டோர் டெலிவரி ஆகிடுறது. ஆனால் நம்மளால் வாங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா பாசம், அன்பு. அது யார் இடத்துலேருந்து கிடைக்கும்? இவா கிட்டேருந்து கிடைக்குமா, இல்லை அவா கிட்டேருந்து கிடைக்குமா, உற்றார்கிட்டேருந்து கிடைக்குமா, உறவினர்கிட்டேருந்து கிடைக்குமா? அப்படியே கிடைச்சாலும் அது நமக்கு உண்மையாக இருக்குமா அப்படின்னு சில பேர் நினைக்கிறா இல்லையா? அவளுக்கெல்லாம் தான் ஏகநாதர் இந்த அபங்கத்தில் சொல்லியிருக்கார். மாசே மாகேர பண்டரே, பண்டரிபுரமே அவளுக்கு பிறந்தாகுமா. பாபானி ஆயி விட்டல ரகுமாயி, அவளுக்கெல்லாம் அப்பா விட்டலன், அம்மா ரகுமாயி. ருக்மிணி ஆயி அதுதானே ரகுமாயி. ஆயின்னா அம்மா இல்லையா? அப்படி ரகுமாயே அவளுக்கு அம்மா, சாக்ஷாத் அந்த பாண்டரங்கனே அவளுக்கு அப்பாவா. நமக்கு பந்துக்கள் இல்லையா? புண்டலீக ஆகிய பந்து, புண்டலீகம் தான் நமக்கு ரிலேட்டிவ். அதுபோல மதபகின சந்திரபாகா, நமக்கு சிஸ்டர்ஸ்லாம் வேணும்னா சந்திரபாகா தான் நமக்கு பகினியா. அப்பேற்பட்ட அந்த பாண்டுரங்கன் விதமான லீலைகளை பண்ணியிருக்கானாம். அவனுக்கு லூட்டி அடிக்கிறதுனால ரொம்ப பிடிக்குமா. பக்தர்களின் இடத்துல லீலை பண்ணணும்னா ரொம்ப ஆசையோடு இருப்பானா. அப்படி நிறைய பக்தர்களின் இடத்துல அவன் லீலை பண்ணியிருக்கான். அதில் முதல்ல பாண்டரங்கனையே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு ஒரு பக்தர் இருக்காராம். அவர் தான் புண்டலீகன். அவருக்கு எப்படி பாண்டரங்கன் கிடைச்சார் அப்படின்றத தான் இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். சந்திரபாகா சந்திரபாகா நதி தீரே புண்டலீ கைதி ஸ்ருதஹ கஷ்டிதாசீத் த்விஜஸ்ரேஷ்டோ தர்மானுஷ்டானம் தத்பரஹ தரித்ரோபி குடும்பம் ஸ்வம் தனித்ரோபி குடும்பம் ஸ்வம் உஞ்சவ்ருத்யா சமாச்சரன் பூஜயாமாஸ பிதரௌ ஸ்ரதா பக்தி சமன்விதः பூஜயாமாஸ பிதரௌ ஸ்ரத்தா பக்தி சமன்விதः. அந்த புண்டலீகன் தட்சிண தேசத்திலேருந்து காஷி யாத்திரை போகலாம் அப்படின்னு கிளம்புறாராம். அவருக்கு ஒரு வயசான அம்மா அப்பா இருந்தாலாம். அவள் கேட்டாலாம், டே எங்களுக்கு தானடா வயசாகுது, நாங்கள் தானடா காஷிக்கு போனோம், நீ போறியே நாங்களும் வரோம் அப்படின்னு அவள் அம்மா அப்பாவும் கிளம்புறா. மனைவியும் நானும் உங்களோட வரேன் அப்படின்னு அவருடைய மனைவியும் கிளம்புறா. இப்படி பாவம் இந்த புண்டலீகன் எல்லாரையும் தூக்கிண்டு காட்டு வழியாக தானே நடந்து போனான் அந்த காலத்தில். இப்போல்லாம் டூரிஸ்ட் பேக்கேஜ்னு ஒன்று வச்சுருக்கானாம். அதை புக் பண்ணிட்டு வேலைக்கு காஃபி, டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாம் அவளே கொடுத்துருவாளாம். சுகர் பேஷண்ட்னா இத்தனைக்கு 8 மணிக்கே கொடுத்துருவாளாம் மாத்திரை போட்டுக்கணும்னு. அப்படி அந்த காலத்தில் அவ்வளோ சௌகரியமாக போக முடியுமா என்ன? காட்டில் என்ன கிடைக்கிறதோ அதை தான் சாப்பிட முடியும். கால்நடையாக தான் நடந்து போகணும்.
இப்படி பாவம் இந்த புண்டலிக்கன் வயசானவாளையும் வச்சுண்டு இப்படி தூக்கிண்டு தூக்கிண்டு நடந்து 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 அம்மாவை தூக்கிக்கிறான், அப்பாவை தூக்கிக்கிறான், மனைவியை தூக்கிக்கிறான், இப்படி எல்லாரையும் தூக்கிண்டு தூக்கிண்டு நடந்து 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 களைச்சு போயிட்டானா அந்த புண்டலிக்கன். அப்போ ஆலி பீமா தீரி, பீமா தீரத்துக்கு வராராம். அங்க குக்குட்ட மகர்ஷின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் கேட்டாராம், ஏன்டா இப்படி வயசான வாழை வச்சுட்டு ஏன் இப்படி தவிக்கிற? தர்மத்திலே சிறந்த தர்மம் என்னது? அம்மா அப்பாவுக்கு சேவை பண்றது தானே புண்டலிக்கா. நீ அம்மா அப்பாவுக்கு சேவைகள் பண்ணிட்டு இருக்க இல்லையா, அதையே நீ விடாம பண்ணின்று அப்படின்னு குக்குட்ட மகர்ஷி சொல்ல, புண்டலிக்கனும் அவருடைய ஆசிரமத்திலே தங்கிண்டு அம்மா அப்பாவுக்கு எல்லா சேவைகளும் பண்ணிட்டு இருக்கானா. இப்போ நம்ம கேட்கலாம் இல்லையா, இப்ப புண்டலிக்கன் எதுக்காக கிளம்பினார்? தட்சிண தேசத்திலேருந்து காஷி யாத்திரை போலான்னு தானே கிளம்பினார். அப்போ அவர் சிவனை பார்த்தாரா, இல்லை விஷ்ணுவை பார்த்தாரா, இல்லை கிருஷ்ணரை பார்த்தாரா, யாரை தான் பார்த்தார் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா. அதுக்கு தான் ஒரு கதை உண்டாம். இந்த புண்டலிக்கனுடைய சரித்திரம் கிருஷ்ணாவதார காலகட்டத்தில் தான் நடந்துதான், துவாபர யுகத்தில் தான் நடந்தது. அப்போ ஒரு சமயம் கிருஷ்ணனும் ருக்மிணி பிராட்டியும் பேசிட்டு இருக்காளாம். அப்போ அங்கேருந்து நாரதர் வந்தாராம். அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், உங்களுக்கு என்ன நாரதரே, நீங்கள் ஜாலியாக நாராயணா 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 நீங்கள் பாட்டு வீணையை மீட்டுண்டு பாடிண்டேன்னு கேள். எனக்கு தான் ரொம்ப போர் அடிக்கிறது. ஏதாவது பக்தர்களின் இடத்துல லீலை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. உங்களுக்கு உலகத்திலேயே சிறந்த பக்தர் யாராவது தெரியுமா அப்படின்னு ஒன்னே நாரதர் சொல்கிறாராம். ஒருத்தர் இருக்கார். யாரு அப்படின்னா, புண்டலீகயிதி ஸ்ருதஹ, புண்டலிக்கன்னு ஒருத்தர் இருக்கார். அப்படியா, என்னிடத்துல ரொம்ப ஆசையோட இருப்பானா? இல்ல. அப்ப நம்ம ருக்மிணியின் இடத்துல, ருக்மிணி பிராட்டியின் இடத்துல ஆசையோட இருப்பானா? அதுவும் இல்ல. அப்ப நம்ம கைலாச சிவபெருமான இடத்துல ஆசையோட இருப்பானா? அதுவும் இல்ல. பார்வதி தேவியின் இடத்துல? அதுவும் இல்ல. விநாயகர் இடத்துல? அதுவும் இல்ல. முருகன் இடத்துல? அதுவும் இல்ல. அப்ப யார் இடத்துல தான் பக்தியா இருப்பார் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்க நாரதர் சொல்றாரா, அவனுக்கு சுவாமியின் இடத்துல எல்லாம் பக்தி கிடையாது, அம்மா அப்பா இடத்துல அப்படி ஒரு பக்தி. அப்படின்னா கிருஷ்ணன், சேச்சே அப்படின்னா நான் வரல அப்படின்னு சொல்லுவான்னா என்ன? அம்மா அப்பான்னு உடனே அவனுக்கு யசோதம்மா நந்தகோபாலனுடைய ஞாபகம் வந்துருத்தான். இப்போ சொல்றானா, எனக்கும் யசோதம்மாவுக்கும் நந்த பாபாவுக்கும் இந்த மாதிரி சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் என்ன பண்றேன், புண்டலிக்கன் கிட்ட போய் எப்படி சேவை பண்ணணும்னு கத்துன்னு வரேன் அப்படின்னு யார் சொல்றார்? கிருஷ்ணன் ஜெகத்குரும். ஜெகத்குருவான கிருஷ்ணன் அம்மா அப்பாவுக்கு எப்படி சேவை பண்ணணும்னு புண்டலிக்கன் கிட்டே இருந்து கத்துன்னு வரானா. அப்போ அதுதான் அந்த கிருஷ்ணனுடைய பிரேம வாத்சல்யமா. நான் எப்படி பக்தி பண்றேன் பார் அப்படின்னு கிருஷ்ணன் தோளை தட்டிக்கலையாம். புண்டலிக்கன் எப்படி பக்தி பண்றானோ அது போல நானும் பண்ணணும்னு சொல்றான் இல்லையா, அதுதான் அவனுடைய அந்த பிரேம வாத்சல்யமா. அப்போ கிருஷ்ணன் கிளம்புறானாம். உடனே ருக்மிணி பிராட்டியும் சொல்றாளாம், அந்த குங்குமச்சிம்மனோட சொல்றாளாம், நானும் உங்களோட வரேன் அப்படின்னு. அதனாலதான் இப்ப கூட பண்டாரிபுரத்துல பார்த்தோம்னா ரகுமாயோட கையில இப்படி குங்குமச்சிம்மன் வச்சுட்டு இருப்பா. அப்படி நானும் வரேன் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாளாம் அந்த புண்டலிக்கனை பார்க்க. இப்போ அம்மா அப்பாவே கதின்னு இருக்கிறவரை பார்க்க அவரே வந்துட்டாராம். द्वारकेची मूर्ती आली भीमा तीरी, द्वारकेची मूर्ती आली भीमा तीरी, लाडका तू हरी लाडका तू हरी लाडका तू हरी, यशोदेच्या द्वारकेची मूर्ती आली भीमा तीरी, गोकुलांद आले गोकुलांद आले, चोरी पार केली मनुनी समान उभा केला, द्वारकेची मूर्ती आली भीमा तीरी, विटेवरी उभा विटेवरी उभा
कटेवरी हाथ बिटेवरी उबा कटेवरी हाथ लजने पहात लजने पहात लोकां करे द्वारकेची मूर्ती आली दी मातीरी लाडका तू हरे लाडका तू हरे यशोदेचा द्वारकेची मूर्ती आली दी मातीरी तुका मने चोर 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 तुका मने चोर 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 तुका मने चोर 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 तुका मने चोर धरला पुंडलिके चला जाऊ कौतुका चला जाऊ कौतुका पावया चला जाऊ कौतुका पावया द्वारकेची मूर्ती आली भीमातीरी लाडका तू हरे लाडका तू हरे लाडका तू हरे यशोदेचा द्वारकेची मूर्ती आली भीमातीरी அப்படி அம்மா அப்பாவே கதின்னு இருக்கிற அந்த புண்டலிகனை பார்க்க சாக்ஷாத் அந்த பாண்டரங்கனே வந்துட்டாராம். அப்போ பாண்டரங்கன் கூப்பிடுறானாம், புண்டலீகா. உடனே புண்டலிகன் சொல்றானா, யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கோ, கொஞ்ச நேரம் காத்துருங்கோ, எங்க அம்மா அப்பாவுக்கு ரொட்டி தால் ஊட்டி விட்டுன்னு இருக்கேன், அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு தூங்க பண்ணிட்டு விசிறிட்டு வரேன், நீங்க கொஞ்சம் அந்த செங்கல் மேல நில்லுங்கோ அப்படின்னு புண்டலிகன் சொல்ல பாண்டரங்கனும் ருக்மிணி பிராட்டியும் அந்த செங்கல் மேல நிக்கிறாளாம். அப்போ புண்டலிகன் எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தா, யார் நீங்க? ராஜாதி ராஜாவா இருக்கேள், தேஜஸ்வியா இருக்கேளே, யார் நீங்க அப்படின்னு புண்டலிகன் கேட்க பாண்டரங்கன் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுக்கிறானா, நான் தான் துவாரகேச்சி மூர்த்தி, நான் தான் துவாரகாதீஷன், என்னுடைய அம்மா பேர் யசோதம்மா, அப்பா பேர் நந்தகோபாலன், இவ தான் என்னுடைய மனைவி ருக்மிணி அப்படின்னு ஒன்று அழுக வந்துட்டான் புண்டலிகனுக்கு. கிருஷ்ணா, பாண்டரங்கா, இப்படி நான் என்ன பண்ணிட்டேன் என் முன்னாடி வந்து நீ நிற்கிற, ஒரு நாள் உனக்காக ஸ்ரத்தையா பூஜை பண்ணது கிடையாது. கிருஷ்ணா, பாண்டரங்கா அப்படின்னு உன்னுடைய நாமத்தை கூட கூப்பிட்டது கிடையாது. நீ என் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு பாண்டரங்கா? உடனே பாண்டரங்கன் சொல்றானா, தர்மத்திலே சிறந்த தர்மம் அம்மா அப்பாவுக்கு சேவை பண்றது தானே புண்டலிகா, நீ அம்மா அப்பாவுக்கு எப்படி சேவை பண்ற அப்படின்றத நான் பார்க்க வந்தேன். எனக்கும் யசோதம்மாக்கும் நந்த பாபாவுக்கும் இந்த மாதிரி சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால தான் வந்தேன். நாரதருடைய வாயால நீ தான் உலகத்திலேயே சிறந்த பக்தன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு வந்தேன்ப்பா புண்டலிகா அப்படின்னு பாண்டரங்கன் சொல்றானா. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுப்பா அப்படின்னு பாண்டரங்கன் கேட்க புண்டலிகன் சொல்றானா, இப்போ வரம் கூட அம்மா அப்பாவுக்காக கேட்குறானாம். எவ்வளவோ வரங்கள்லாம் கேட்டிருக்கலாம் இல்லையா, ஆனால் அப்போ கூட அம்மா அப்பாவுக்கு ஒரு சிரமம் கூட வந்துடக்கூடாதே அப்படின்றதுனால தான் கேட்குறானா ஒரு வரம். என்ன வரம் அப்படின்னா, பாண்டரங்கா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுத்து, அவளால் இந்த பீமாசங்கர் நதியில் போய் குளிக்க முடியல, நீ என்ன பண்ண, அந்த நதியை கொஞ்சம் இந்த ஆசிரமத்தோட இந்த குட்டியிலோட கொஞ்சம் திருப்பி விட்டுடே அப்படின்னு புண்டலிகன் கேட்க பாண்டரங்கன் சிரிச்சுண்டே, வரம் கூட அம்மா அப்பாவுக்கா அப்படின்னு இந்த சந்திரனை போல இப்படி வளைச்சு விட்டதுனால சந்திரபாகா அப்படின்னு பிரசித்தமான நதி நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பன்றிபுரத்தில், அப்படி அந்த சந்திரனை போல வளைச்சு விட்டதுனால அந்த நதிக்கு சந்திரபாகா அப்படின்னு பெயர் வந்துதான். அப்போ பாண்டரங்கன் சொல்றானா, அம்மா அப்பாவுக்காக ஒரு வரம் கேட்டேன் இல்லையா,
உனக்காக ஒரு வரம் கேள் அப்படின்னு பாண்டுரங்கன் கேட்க புண்டலிகன் சொல்றானா, எனக்காக வரமா? நீ என்ன பண்ணு, இந்த இடத்துலயே அப்படியே மந்தஹாச முகத்தோட ஸ்வயம்புவா அர்ச்சாரூபமா பிரத்யக்ஷமாயிடு. பண்டரிபுரத்துல இருக்கிறவா உன்னை வர்ஷிப் பண்ணணும், உனக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு புண்டலிகன் சொல்ல, பாண்டுரங்கனும் அப்படி அந்த சிரிச்ச முகத்தோட, அந்த மந்தஹாச முகத்தோட, தேஜஸ்வியான முகத்தோட அந்த ஸ்வயம்புவா அர்ச்சா ரூபமா மாறிடுறாராம். ஸ்வயம்பு அமூஜா விட்டே வரி உபா, ஸ்வயம்பு அமூஜா விட்டே வரி உபா, சைதன்யாஜா காபா பாண்டுரங்கா, ஸ்வயம்பு அமூஜா விட்டே வரி உபா, சைதன்யாஜா காபா பாண்டுரங்கா பாண்டுரங்கா. அப்படி பாண்டுரங்கனும் அந்த சிரிச்ச முகத்தோட ஸ்வயம்புவா மாறிடுறாராம். இப்போ புண்டலிக்கனால நமக்கு, புண்டலிக்கன் ஒரு பக்தர் இருந்ததுனால நம்ம பாரத தேசத்துல பாண்டவனும் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுபோல சந்திரபாகா நதி நமக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட அந்த சந்திரபாகா நதியில ஸ்நானம் பண்ணாலே நம்மளுடைய பாப்பங்கள் தாப்பங்கள் எல்லாம் திக்கு தெரியாம ஓடி விடுமா. चंद्रभागे स्नान करावे, चंदन टीले धरावे, चंद्रभागे स्नान करावे, चंदन टीले धरावे, जय जय विठ्ठल पांडुरंगा, जय हरि विठ्ठल पांडुरंगा, जय जय विठ्ठल पांडुरंगा, जय हरि विठ्ठल पांडुरंगा, बाळू वेंटी बोलावे, विठ्ठल विठ्ठल बोलावे, बाळू वेंटी बोलावे.
ni pa ma ba ni pa ga ma ri sa ri பிரேமாமனே ni sa ri ni sa pa ni ma ba ga ma ri sa பிரேமாமனே pa 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 ma ba ni pa ma ba ga sa ri ga ba pa 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 ma ba ni pa ma pa pa ma ni pa ma ni pa ga ma ri sa ri ga ma ba da ni pa ga ma ri sa ri ga ma ri sa ni sa பிரேமாமனே கண்டறிதாவே பிரேமாலிங்கன கராவே விட்டல தர்ஷன கராவே விட்டலா 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 பாண்டுரங்கா விட்டலா விட்டலா இது ஸ்ரீ அண்ணா ஏற்றிய அபங்கம். பிரேமாமனே அப்படின்றது தான் அவருடைய முத்திரை. இது போல நிறைய அபங்கங்கள்லாம் எழுதியிருக்கார். அதில்
சந்திரபாகா நதியோடைய மகாத்மியத்தை பற்றி இருந்த அவங்கத்தை தான் இப்போ நம்ம அனுபவித்தோம்.